பேஜர் வெடித்து லெபனானில் 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். இது என்ன பேஜர் டெக்னிக் என்பதை இஸ்ரேலிடம்தான் கேட்க வேண்டும். லெபனானில் பேஜர்கள் வெடிப்பு நடந்த ஒரு நாளுக்கு பிறகு வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் 20 பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 450 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா ஆயுத குழுவால் பயன்படுத்தப்பட்ட வாக்கி டாக்கிகள் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகள், பெக்கா பள்ளத்தாக்கு, தெற்கு லெபனான் போன்ற ஹிஸ்புல்லா கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வெடித்தன. ஏற்கனவே லெபனானில் நூற்றுக்கணக்கான பேஜர்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வெடித்தன. அதில் 12 பேர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் பல வாக்கி டாக்கி சாதனங்கள் வெடித்துள்ளன. மேலும் சில கையடக்க ரேடியோ சாதனங்களும் வெடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என ராய்டர்ஸ் செய்தி முகமை தெரிவிக்கிறது. ஏற்கனவே வெடித்த பேஜர்களும் இந்த ரேடியோக்களும் 5 மாதங்களுக்கு முன்பு ஒரே நேரத்தில் வாங்கப்பட்டவை எனவும் ஒரு தகவல் கூறுகின்றது. நவீன தகவல் தொழில்நுட்ப யுகத்திலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஸ்புல்லா இன்னும் பேஜர்களையே பயன்படுத்துகிறது. அதை குறிவைத்து இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ரகசிய தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலையே கைகாட்டுகிறது. இஸ்ரேலோ இதுவரை எதுவும் தெரிவிக்காமல் மௌனம் காக்கிறது. ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோ கல்டன் போர் ஒரு புதிய கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றும் படைகள் வடக்கு நோக்கி நகர்வதாகவும் கூறினார். புதன்கிழமை குண்டுவெடிப்பு நடந்த சில மணி நேரத்திற்கு பிறகு பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை பத்திரமாக அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவதாக உறுதியளித்தார். லெபனானின் பல இடங்களில் வெடித்து சிதறிய பேஜர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்டன. இந்த பேஜர் புகைப்படங்களை ஆய்வு செய்யும் போது 2 பேஜர்களின் பின்புறம் தெரிகிறது. அதில் ஒட்டப்படும் லேபிள்களில் பொதுவாக விநியோகஸ்தர், மாடல் எண், இயங்கும் அதிர்வெண் போன்ற தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த புகைப்படத்தில் உள்ள பேஜர் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் அந்த விவரம் தெரியவில்லை. ஆனால் 2 பேஜர்களின் பாகங்களிலும் கோல்ட் என்ற வார்த்தையை தெளிவாக பார்க்க முடிகிறது. மாடல் எண் ஒரு பாதியளவு தெரிகிறது. இது AR9 அல்லது AP9 போல தெரிகிறது. அந்த புகைப்படங்களை ஆய்வு செய்யும் போது அந்த பேஜர்கள் ரெக்கார்ட் பேஜர் AR924 என்ற மாடலை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று தெரிகிறது. அந்த மாடல் தாய்வானை சேர்ந்த கோல்ட் அப்போலோ என்ற நிறுவனத்தின் தயாரிப்பாகும். ஹிஸ்புல்லா ஆர்டர் செய்திருந்த தாய்வானில் தயாராகும் 5000 பேஜர்களில் சிறிய அளவிலான அதிநவீன வெடிமருந்தை பல மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு வைத்திருந்ததாக லெபனானி பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரி மேற்கோள் காட்டி ராய்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் லெபனானின் மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் பார்வை இழந்துள்ளனர். வேறு சிலர் உறுப்புகளை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மனித குலத்திற்கு எதிரான தீவிரவாதம் எல்லா வகையிலும் ஒழிக்கப்பட வேண்டியது.